கொண்டு போய் கோபுரத்து உச்சியில் உட்கார வச்சுக்கிட்டு இங்கிருந்து குதி, வானதூதர்கள் வந்து தாங்கி கொள்வார்கள். இது என்ன சோதனை? மனுஷனுக்கு ரொம்ப அடுத்து தேவையானது ஒரு பாட்டு இருக்கு நமக்கு. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும், மாசு குறையாத மன்னவன் இவன் என்று. நமக்கு மரியாதை ஒரு இடத்துல இல்லைன்னா அந்த இடத்துக்கு நம்ம போகலாமா போகக்கூடாது? மச்சான் மகளுக்கு கல்யாணம், உங்களுடைய சகலப்பாடிக்கு தான், சகலப்பாடி மகளுக்கு கல்யாணம். ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்கும் பிடிச்சிக்கல, உங்கள் ரெண்டு பேருக்கும் பிடிச்சிக்கல. அங்கே போனாலும் வான்னு சொல்ல மாட்டார் அவர். நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு போகலாமா போகக்கூடாது? ஆனால் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போயிட்டாங்க. ஆம்பளையாளர் சொல்லுவாங்க கரெக்டாக, நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு போகலாமா போகக்கூடாது. இப்படி பேசுவான். மீசை வச்ச ஆம்பளையாக இருந்தால் அந்த கல்யாணத்துக்கு போகலாமா போகக்கூடாதா? சரி வேணாம், உங்கள் வீட்டுக்கார அம்மாவுடைய அண்ணன், அவருக்கு உங்களுக்கு மச்சானுக்கு உங்களுக்கும் பிடிச்சிக்கல, இப்போ அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் போகலாமா போகக்கூடாதா? வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தா நீங்கள் அங்கே போகலாமா போகக்கூடாதா? இதெல்லாம் சொன்னா தான் ஒரு ஏற்றி விடுற மாதிரி இருக்கும். சொல்லுங்க, நம்ம போகலாமா போகக்கூடாதா? போகணுமா? ஆனால் மக்களே, கோயிலுக்குள்ளே வந்தவுடனே எல்லாம் புனிதராயிருது மக்களே. வெளியே போன உடனே அவ்வளோ மனுஷனாக கூட இருக்க மாட்டேங்குது. எப்படி இப்படி போகணும் ஃபாதர், போகணும் ஃபாதர். இங்கிட்டு நீங்கள் போகணும்னு சொல்ல உங்கள் வீட்டுக்காரம்மா சிரிச்சமானக்கே உட்காந்துருக்கு. சாமி சரியாக பிடிச்சிட்டாரே, இந்த ஆள் தான் வரமாட்டேன்னு சொன்ன ஆள் நம்ம அண்ணன் கல்யாணத்துக்கு. சொல்லுங்க, போகமாட்டோம் போகமாட்டோம். ஏன்னா நமக்கு அழகான ஒரு பழமொழி சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா? துஷ்டனை கண்டால், துஷ்டனை கண்டால் அது இல்ல. ஏன் உனக்கு பிரஸ்டீஜே இருக்கக்கூடாது? பிரஸ்டீஜே வேணாம். எதுக்கு பிரஸ்டீஜ்? இயேசுவுக்கு பிரஸ்டீஜ் கிளப்பி விடுறா மக்களே. ஏன் நீ யார் தெரியுமா? இறை மகன். எதுக்கு வந்திருக்க? மக்களை மீட்பதற்காக. எதுல இருந்து மீட்கணும்? பாவத்துல இருந்து மீட்கணும். ஒரு செகண்ட்ல மீட்கலாம். உன் மானத்தை இழக்கவே வேண்டியதில்லை, இறங்கியே நீ போக வேண்டியதில்லை. கெத்தா இவங்களை மீட்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன், சுருக்கமான வழி. என்ன வழி? மேல இருந்து குதி, மேல இருந்து குதி. குதிச்ச உடனே வானதூதர்கள் என்ன செய்வாங்க? உம்மை தாங்கிக் கொள்வார்கள். வான தூதர்கள் மக்களுடைய கண்களுக்கு, மனுஷங்களுடைய கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. நீ மேலையும் இருக்க மாட்ட, பூமியிலையும் வந்து சேர மாட்ட, நடுவுல நின்னு வச்சுக்க. இப்ப ஒண்ணும் இல்லை மக்களே, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்ல, சில பேருக்கு தூக்கம் வருது. வரட்டும். ஏன் வருது எனக்கு புரிஞ்சு போச்சு. ஏன் தெரியுமா? நானும் உங்களை மாதிரி இந்த தரையில நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பதிலா நான் இப்படி பேசுறேன்னு வச்சுக்கோங்க. அன்பார்ந்தவர்களே, நான் அப்படின்ட்டு அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கேன். சாங்கின்னு மேலே போகுது. அசாடுக்கு மேலே போய் கொஞ்ச நேரத்தில் மோட்டு தட்டிக்கிட்டு இருக்கு. ஆமான் பாருங்க, நீங்க எல்லாரும் ஏ சாமி பெரிய மந்திரக்காரராக இருப்பார் போல அப்படின்னு. இதுக்கு மேலே நம்ம ஒரு படி மேலே போய் சொன்னா, யாராவது கண்ணை மூடினால் ரத்தம் கக்கி சாவ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா, எவன்? நான் ஏற்கனவே வித்தை காட்டிக்கிட்டு இருக்கேன். சரிதான் உங்களுக்கு? இப்படி பூமி மேலே பறந்துக்கிட்டே பேசணும்னா இயேசு அந்த ஐடியா தான் கொடுக்குறேன். மக்கள் கொஞ்ச நேரத்தில் பாவத்தை விட்டு போயிடுவேன். ஈஸி. நீ மேலையும் நிற்காம கீழே நிற்காம நடு ஆகாயத்தில் இப்படி நின்று, மக்களே மனம் மாறுங்கள் இல்லையெனில் அப்படின்னு ஒரு குரல்ல பேசுனேன்னா எல்லாரும் கிடுகிடுன்னு நடுங்கி மாறிடுறோம். நினிவே மக்கள் மாதிரி மாறிடுவேன். ஈஸியான வழி. நீ மானம் கெட்டுக்கொள்ளவே வேண்டியதில்லை, உன் உயிரை கொடுக்கணும்னு தேவையில்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, ஏய் சோதிக்காத, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதியாதே என்றும் எழுதியிருக்கிறது. சோதிக்காத. மணுமகன்னா யார் தெரியுமா? 40 நாள் நான் உணர்ந்திருக்கிறேன். மணுமகன்னா யாரு? யாரு? இறைமகன்னா யாரு? சொல்லுங்க. சாகணும்.
என் தந்தையின் திட்டத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். செத்துதான் இவங்களை நான் மீட்கணும். எனவே குறுக்கு வழியை நான் தேடவே மாட்டேன். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா இது, கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு சினிமா பாட்டில் சொல்லியிருக்காங்க. குறுக்கு வழியில் நம்ம நிறைய போகிறோமே மக்களே. டக்குன்னு பணக்காரன் ஆகிறது எப்படி? டக்குன்னு பணக்காரன் ஆகணும்னா என்ன செய்யணும்? என்ன மக்களே, அவ்வளோதான். நேர் வழியில் போய் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நீங்கள் சேர்க்கவே முடியாது. டக்குன்னு யாராவது ஒருத்தர் அம்பானி ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நேர் வழியில் வாய்ப்பு இல்லை. நான் ஒரு முறை கூட சொன்னேன், எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அப்பா வந்து பெரிய ஒரு ஜமீன் குடும்பம்னு வச்சுக்கோங்க. அவர், நான் போன தடவை சொன்னேன், ஜமீன் குடும்பம் 42 ஏக்கர் சொந்தமான இடம். ஒரு கிராமத்தில் 42 ஏக்கர், மடத்து குளத்தில் ஒருத்தருக்கு 42 ஏக்கர் இருக்குன்னு வச்சுங்க. அந்த காலத்தில் பம்பு செட்டு கிணறோட வீடு, ஒரு கிணறு வச்சுருந்தாங்கன்னா கூட பெருசாக சொல்லுவாங்க. அவருக்கு 4 பம்பு செட்டு கிணறு போட்டு ஒரு 42 ஏக்கர் இருக்குது அவருக்கு. எங்கள் தாத்தாவுக்கு ஒரே ஆம்பளை பிள்ளை, எங்கள் அப்பா 6 பொம்பளை பிள்ளைங்க. எங்கள் அப்பா அதுக்காண்டியே படிக்காமல் நமக்கான இடம் தானேன்னு அதில் உழைச்சவர். அந்த ஊரை விட்டு எங்கள் அம்மா வெளியில் வந்துடுறாங்க. வந்து நகரத்தில் வந்து அவங்க அம்மா வீட்டில் வந்து குடியிருந்துட்டாங்க. ஏன்னா அங்கே கொடுமை, பயங்கரமான கொடுமை. நான் வயிற்றில் இருக்கிறேன், பிறந்துருச்சு ஆம்பளை பிள்ளை. பார்க்க வந்திருக்காங்கல்ல, எங்கள் தாத்தா வந்து சொல்கிறாரு, வீட்டுக்கு வருவியா அப்படின்னு. இல்லை, நாங்கள் இங்கிட்டே ஒரு கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கிறோம். எங்கள் அம்மா, இந்த பார், என் மகனுக்கு தான் 42 ஏக்கரும். ஒருவேளை நீ வரலைன்னா காணி இடம் கூட உனக்கு எழுதி வைக்க மாட்டேன், எல்லாத்தையும் பொம்பளை பிள்ளைய பேர் எழுதி வச்சிருவேன்ட்டு கோவத்தில் போய் எழுதி வச்சுட்டாரு. ரொம்ப எங்கள் அப்பா வந்து குதிக்கிறாரு, கேஸ் போடணும், இதை பற்றி கேஸ் போடணும். ஐயா பேசாமல் இருங்கய்யா, நம்மளை விட்டா போதும், தீப்பெட்டி ஒட்டி கூட பொழைச்சிக்கலாம் ஐயா. பிரைஸ் தி லார்ட். நான் பெரிய ஆளாக வந்த பிறகு எங்கள் அம்மாட்ட கேட்டேன், ஏம்மா? எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார், உங்கள் அம்மா தான்டா கேட்க மாட்டேன்ட்டாடா, சொன்னடி கேட்க மாட்டேன்ட்டாடா. ஒரு வார்த்தை கேட்டிருந்தான்னா அட்லீஸ்ட் ஒரு 10 ஏக்கர் கிடச்சா கூட இன்னைக்கு விற்று இவ்வளவு காசு ஆகும்ல, உன்னைய நல்லா படிக்க வைப்பல. நானும் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், ஏம்மா வேணாம்னு சொல்லிட்டீங்க? அந்த காசு வேணாம் ஐயா. ஒரு கிராமத்தில், ஒரு குக்கிராமத்தில் 80 குடும்பம் மட்டுமே வாழ்கிற ஒரு கிராமத்தில் ஒரே மனுஷன்ட்ட 42 ஏக்கர் இருக்குன்னாப்பா, அது நல்ல சொத்து இல்லையா? நல்ல சொத்து இல்லை. எப்படி சம்பாரிச்சிருப்பாங்க தெரியுமா? யாராவது ஒரு ஏழை ஒரு ஏக்கர் இடம் வச்சுருப்பேன், தரிசு நிலமாக கிடக்கும், பயிரிட முடியாது, காசு இல்லை. பிள்ளைக்கு கல்யாணம் வந்துருச்சு, ஒரு 500 ரூபா தேவைப்படும் கல்யாணத்துக்கு. இந்த காலத்தில் 5 லட்சம் மாதிரி வச்சுக்கோங்களேன், 500 ரூபா தேவைப்படும். அந்த 500 ரூபாய்க்கு வந்து இவன் நிலத்து பத்திரத்தை கொண்டு வந்து அடகு வைப்பேன். யார்கிட்ட? பெரிய ஆளுகிட்ட வச்சு 500 ரூபா வாங்குவேன். அதே இடத்துலையே இவன் கூலிக்காரன் மாதிரி வேலை பார்க்கணும். வேலை பார்த்து காசு கொடுத்தா தானே திரும்பி அடைப்பேன். அவனுக்கு தினம் ஒரு படி நெல் அளந்து போட்டுருவாங்க, அவன் போய் குத்தி சாப்பிட்டுருவேன். அவன்கிட்ட எப்படி காசு நிற்கும்? 6 மாதம் ஆகும், இல்லை 1 வருஷம் ஆகும். ஏப்பா செல்லப்பாண்டு, உன் நிலம் மூழ்கிருச்சுப்பா, அந்த காலத்து வார்த்தை. இவனுக்கு போலீஸ் ஸ்டேஷனும் போக தெரியாது, கோர்ட்டுக்கும் போக தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த கிராமத்தில் இவர் தான் பெரியவர் நினச்சிருப்பேன். இப்படியே வந்த சொத்தாக இருக்குமையா. அந்த ஏழை எவ்வளவு வயிறு எரிஞ்சிருப்பான்னு யோசித்துப்பார். அந்த காசே நமக்கு வேண்டாம், அது இரத்த காசு. ஒரு வித்தியாசமான அம்மாவாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கடைசி காலம் வரைக்கும் பெரிய இன்பங்களை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டதில்லை. நானே சாமியாரான பிறகு எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா ஒன்றும் இல்லைம்மா, ஒரு மாதத்துக்கு ரொம்ப போனால் ஒரு 10 கிலோ அரிசி தேவைப்படும் உங்களுக்கு. ஒரு ஆள் தான் இருக்கிறீங்க, அப்பாவும் அம்மாவும் இருந்தாங்க, 2 பேர் இருக்கீங்க, 10 கிலோ அரிசி தேவைப்படும், அதுக்கு மேலே தேவைப்படாது. ஒரு 10 கிலோவில் பொன்னி அரிசி வாங்கி தரேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லைப்பா, நீங்கள்லாம் சின்ன பிள்ளைகளா 6 பிள்ளைங்க இருந்தீங்க, அப்போது 3 நேரத்துக்கு அரிசி சோறு கிடைக்காது. எங்கள் ஊரில் நெல்லிச்சோறுன்னு சொல்லுவாங்க, நெல்லிச்சோறு கிடைக்காது. அதனால அம்மா என்ன செய்வேன்னா, கோயிலில் போய் வேண்டினேன், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு 3 நேரம் நெல்லிச்சோறு போடணும்,
அதுக்கு ஏதாவது வழி செய்யுங்க அப்படின்னு. அப்போ முதலமைச்சராக அந்த எம்ஜிஆர் இருந்தார், நல்ல மனுஷன். ரேஷனில் 10 கிலோ அரிசி இலவசமாக வாங்கிக்கோங்கன்னு சொன்னார். அன்னையிலேருந்து நம்ம வீட்டில் அரிசி சோறு தான். எது? ரேஷன் அரிசி சோறு. அந்த காலத்து ரேஷன் அரிசிலாம் நம்ம காலையில் போட்டு விட்டோம்னா சாயந்தரம் சாப்பாடு பொங்கிடும். அப்படி ஒரு விறகு அடுப்பு தான் இருக்கும். அவ்வளோ நல்ல அரிசி, இந்த எவ்வளோ மொச்ச கொட்டை அரிசியாக இருக்கும். 4 வாய் சாப்பிட்டாலும் கப்புன்னு வயிறு நிறையும். அப்படி ஒரு சோறு போட்டாங்க. எந்த சோறை போட்டாங்க? இன்னைக்கு நான் போய், ஆண்டவரே என் பிள்ளைங்கள்லாம் நல்லா வந்துட்டாங்க, இப்போ நான் எனக்கு பொன்னி அரிசி சாப்பிட போகிறேன்னு கேட்டால் ஆண்டவர் என்னை கோவப்படுவார் இல்லையா? அம்மா காலம் மட்டும் நெல்லிச்சோறு இப்படியே போட்டோம், ரேஷன்லேயே போட்டோம். நீங்கள் எல்லாரும் பொன்னி அரிசி சாப்பிடுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதான் அந்த கறியை கல்லை வச்சு தட்டுறது, இதுதான் தன்னல மறுப்பு. தான் பெரிய ஆளாயிரணும், தனக்குள்ளே எல்லாம் வந்துடணும், இதெல்லாம் வந்துட்டா நான் பெரிய ஆளாயிடலாம். அழகா சொல்கிறாங்கல்ல, பணம் சொன்னேன் நான், பணம் எத்தனை செய்யும்? கண்டிப்பாக பணம் 10 செய்யும் சொல்கிறவங்கெல்லாம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பாக செய்யும். அந்த சொன்னவங்க பூரா கொஞ்சம் வரிசையில் வாங்க. அந்த 10 என்னன்னு எனக்கு சொல்லிட்டு போயிருங்க, அதுக்கு தான் நான் கூப்பிட்றேன். வரிசையை வந்து சாமி தான் 10 அப்படி சொல்லிட்டு போங்க. பணம் 10 செய்யும். பொய் சொல்ற மக்களே, ஒண்ணுமே செய்யாதியா. பணமோ புகழோ எல்லாமே மண்ணுக்குள்ளதான் போகும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்குரிய தன்மை மட்டும், இறை விருப்பம் மட்டும் எப்பொழுதும் மண்ணுக்குள்ள போகவே செய்யாது. பணமும் புகழும் உள்ளதான் போகும். ஆனால் பண்ண கட்டி ஆண்ட எல்லா மனுஷனுமே இன்னைக்கு மண்ணுக்குள்ள தான் இருக்கிறான். ஒரு காலத்தில் இந்த எம்ஜிஆர்னு ஒருத்தர்லாம் இருந்தது மாதிரிலாம் நம்ம இருந்துப்போமா? அப்படி பைத்தியமாக தெரிஞ்ச கோஷ்டிகள்லாம் இருந்தது உலகத்தில். எம்ஜிஆர்னு சொல்லிட்டு ஓகே, என்ன இளவுன்னே தெரியாது, போய் குத்திட்டு வந்துடுவாங்க அந்த இதில். நல்லதாக கேட்ட எம்ஜிஆர் அப்படின்ட்டு. இன்னைக்கு பேரை கூட சொல்கிறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறேன். அவங்க கட்சிக்காரனை யோசிப்பேன். அவ்வளோதான் மக்களே, நம்ம புகழ்லாம் அவ்வளோதான். பிர்லான்னு ஒரு ஆள் இருந்தார் தெரியுமா? நம்ம அந்த காலத்தில் சொல்லுவான் டாட்டா பிர்லா அப்படிமா. பிர்லா எங்கே போனார்? மண்ணுக்குள்ளே தான் போனார். இன்றைக்கி நம்ம உச்சரிக்கிறோமா? இன்றைக்கி அம்பானியை உச்சரிச்சுக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு ஒரு நாளைக்கு அம்பானியவும் நம்ம உச்சரிக்க போகிறதில்ல. அன்பார்ந்தவர்களே, பணம் இதெல்லாம் நிலைக்காது, புகழ்லாம் நிலைக்காது. நான் இன்னைக்கு இருக்கிறேன், அட்டேங்கப்பா என்னை விட அந்த அடுத்து வருவார் பிரதரு, அவர் சூப்பராக பேசுவார், பேசணுன்னு இவர் சூப்பர், அவ்வளோதான், நான் முடிஞ்சு என் ஜோலி, கிளம்பிட வேண்டியதான். புகழ் என்றென்றைக்கும் நிலைக்காது. தாய் தகப்பேன், எங்க அம்மா எங்க அப்பா அப்படிம்பேன். கல்யாணம் முடிச்ச ஆள் வந்தவுடனே இது சும்மா ஓரத்தில் ஒதுங்கிக்க, கொஞ்சம் அப்படியே ஒதுங்கிக்கம்மா, இனிமேல் முன்னாடி வராதம்மா, ஏன் புள்ள ஏன் புள்ள ஏன் புள்ள அடிச்சுக்குவாங்க. கல்யாணம் பண்ணி போயிட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் அந்த பையன் இறந்து போயிருப்பான். இந்த பொண்ணு விதவையா வந்து வீட்டில் இருக்கான். தங்கச்சி கல்யாணத்துக்கு நீ முன்னாடி போகாத பாப்பா சொல்லும். ஏன் புள்ளன்னு சொன்னது எங்கேயா போச்சு? புகழ் கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சு போகுது. பணம் புகழ் ஒண்ணுமே நிற்காது. பார்த்து, இதை இயேசு உணர்ந்திருக்கிறார். உன் கடவுளாகி ஆண்டவரை நீ சோதிக்காதே. 2வது நிறைய இது வரும், நம்மகிட்டே நிறைய வருமே, பங்குலே வருமே. இந்த மைக்கு யாருக்கு சொந்தம் சொல்லுங்க? இந்த மைக்கு யாருக்கு சொந்தம்? கோயிலுக்கு சொந்தமா? உங்களுக்கு தான். நீங்க பாருங்க, சில பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கும். டக்குன்னு வந்த உடனே இதுல நின்றுக்கிட்டு இருந்த அந்த அக்கா தானா விலகும். ஏன்? இது அவங்க அதான் மக்களே, இது அவங்க மைக்கு. அதே மாதிரி இங்கெல்லாம் நல்ல மக்களாக இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கணும். இப்படி ஒரு கொயர் இருக்கும், இதுல ஏதாவது ஒரு சின்ன பிள்ளை போய் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 2வது நாளே அந்த பிள்ளை ஓடலைன்னா நீ என்னன்னு கேளு, இருக்க விட மாட்டாங்க. ஏன்? உடனே அந்த கொயர் மாஸ்டர் சொல்லிடுவாரு, உன் குரல் சூப்பராக இருக்குன்னு சொல்லிடுவாரு. அவளை முதல்ல காலி பண்ணு. குரல் நல்லா இருந்தா பாடினா பாட விட மாட்டான், வாசகம் வாசிக்க விட மாட்டான். சின்னதுல கூட வேணும்னா கோயில கூட்ட விடுவான். இது நம்ம கஷ்டமா இருக்கும், அதனால அவங்க கூட்ட விடுவோம். இந்த கெத்தானவைகளை எல்லாம் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். ஒரு சில ஊர்களில் பார்த்துருக்கேன், பங்கு பேரவைக்கு எலெக்ஷன். மதுரையில் ஒரு ஊர் பேரை சொல்ல மாட்டேன், பெரிய பங்கு. அங்கே வீட்டுக்கு ஒரு எவர் சில்வர் குடம் கொடுக்குறாங்க. எனக்கு ஓட்டு போடுங்க.
துணைத் தலைவருக்கு உங்கள் வீட்டுக்காரரு குழுவில் இருக்காரு, ஓட்டு போட்டுருங்க. அன்பியத்துலேருந்து நமக்கு போட்டுருங்க. வெக்கமாக இருக்கு மக்களே. பங்கு பேரவைக்கு ஒரு சில ஊர்களில் பங்கு பேரவைக்கு வாங்கன்னு சொன்னாலே ஓடிடுறாங்க எல்லாரும். ஐயோ அதில் சேர்க்காங்க சாமி, வேலை செய்ய முடியாது, வந்து நிற்க முடியாது. ஒரு சிலருக்கு அது ப்ரெஸ்டீஜ். எல்லா இடத்துலையும் அது இருக்கு. வீட்டில் ஆண்கள் பெரியவர்களா பெண்கள் பெரியவர்களா சொல்லுங்க. நீங்கள் ஒரு நல்ல பதில் சொல்லுவீங்க, நாங்கள் சொல்லட்டேன் அந்த பதிலை. 2 பேருமே பெரியவங்க ஃபாதர் அப்படின்ட்டு. இது தப்பிக்கிறதுக்கான வழி. ஆண்கள் சொல்லி பெண்கள் கேட்கணுமா, பெண்கள் சொல்லி ஆண்கள் கேட்கணும். இன்னொரு பதில் சொல்லுவீங்க, 2 பேர் சொல்லி 2 பேரும் கேட்கணும்னு. அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. முக்காவாசி வீட்டில் ஆண்கள் சொல்கிறது தான் நடக்குமா, பெண்கள் சொல்கிறது நடக்குமா சொல்லுங்க. ஏன் ஏன் குடும்ப தலைவர் அவங்க குடும்ப தலைவி இல்லை. ஏன் ஒரு ஆண் சொல்றத மட்டும்தான் பெண் கேட்கணும்? ஏன்? அவங்களுக்கு அறிவு தெரியல. நமக்கே டவுட் வந்துருச்சு. என்ன மக்களே, நல்லது. உண்மை இப்பதான் உண்மை உணர ஆரம்பிக்காங்க. நமக்கே அறிவு ஜாஸ்தின்னு நம்ம சொல்லிக்க முடியாது. நமக்கு அறிவு ஜாஸ்தியாக இருந்திருந்தால் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு துணையை கொடுப்போம்னு எப்படி கூப்பிட்டு வந்திருப்பார் ஆண்டவர். அப்ப எங்கேயோ குறைவா இருக்குன்னு அர்த்தம். அதை கொண்டு நிறைவு செய்யறாரு. அப்ப நம்ம குறையுள்ளவர்கள்ன்றத முதல்ல அக்செப்ட் பண்ணணும். அதே மாதிரி பெண்கள், அப்ப நாங்க தான் நிறைவு செய்ய வந்தவங்க, எங்களுக்கு தான் அறிவு ஜாஸ்தி. இல்ல, நிறைவு செய்யறது எல்லாமே நீங்களும் குறையா இருக்கீங்கன்னு அர்த்தம். பல் சக்கரம் பார்த்துருக்கீங்கல்ல? பல் சக்கரம் இருக்க முடியும் இருக்கும். ஒன்று ஏற்றி இருக்கும், ஒன்று பள்ளமா இருக்கும், அடுத்து ஏறி இருக்கும், பள்ளமா இருக்கும். இதான பற்சக்கரம். ஒரு மேடு இருக்கும், ஒரு பள்ளம் இருக்கும். 2 பற்சக்கரத்துலையும் அப்படிதான் இருக்கும். ஒரு மேடு இருக்கும், ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்தை இந்த மேடு நிறைவு செய்யும், அதுல இருக்க மேடு இந்த பள்ளத்தை நிறைவு செய்யும். அப்படின்னா தான் சக்கரம் ஒழுங்கா ஓடும். 2 நிறைவா இருக்குன்னு பளபளன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த உருளை 2 பளபளன்னு இருக்கு, 2 பக்கத்துல போய் சேர்ந்து ஓடிச்சுன்னா என்ன ஆகும்? என்ஜின் இயங்காது. என்ன ஆகும்? தீ பிடிக்கும். அப்படித்தான் நிறைய குடும்பங்கள்ல நானா நீயான்னு போட்டி. அவர் சொல்றதுல நியாயம் இருக்குன்னா ஓகே, அதை செய்வோம். அவர் சொல்றதுல நியாயம் இருக்கு. இங்க ஆண் பெண் என்ற வித்தியாசமே கிடையாது. பிரஸ்டீஜை உருவாக்கி விடுது. என்ன ஒரு ஆம்பளை சொல்லி, உங்க அம்மாவே சொல்லுமே, ஏன்னா அவ சொல்றதெல்லாம் ஊழுன்னு கேட்கிற நீ சொல்லுங்க. நீயே ஆம்பளையாடா, நீ ஆம்பளையாடா உடனே இவருக்கு ஏறிடும். நம்மளை உடனே கல்யாணத்துல 2 பேருக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. குடும்பத்துல அந்த பொண்ணு பிரிஞ்சு போய் 1 வருஷம் ஆச்சு. உடனே உங்கள்கிட்ட ஃப்ரெண்டுன்னு ஒரு குரூப் உங்கள்கிட்ட ஏற்றி விடும். மாப்பிள்ள நீ சிங்கம்டா அப்படின்னு உடனே நமக்கு அப்படியே ஏறிடும். உனக்கு கீ வரிசையில் ஆள் நிற்கும்டா, உன் அழகுக்கும் உன் சம்பாத்தியத்துக்கு. அவன் என்னடா பெருசு, அந்த ஒரு பிள்ளை இருக்கு கட்டியம், எஸ் நான் பார்த்துக்கிறேன், வர்ற எதிர்ப்புகளை நான் பார்த்துக்கிறேன், பிரச்சனையை விடு. பிரஸ்டீஜை கிளப்பி விடுறாங்க மக்களே, நம்பாதீங்க. 1000 சண்டை சச்சரவுனாலும் அவ என்னுடைய வாழ்க்கை துணை. எனக்கு யார் கொடுத்தா? இறைவன் கொடுத்தார். உன் கடவுளாகி ஆண்டவரை நீ சோதிக்காதே. நீ என்ன சோதிக்கிறது? ஆண்டவரை சோதிக்கிற மாதிரி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு மேட்சானவர் அந்த கணவர் தான். இதை நீங்களே மாற்றி பேசணும். நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்கள் அக்காவை பார்க்குறீங்க, உங்கள் அக்கா வீட்டுக்காரர் நல்ல மனுஷனாக இருப்பார். நீங்கள் நினைக்கிற மாதிரி உழைக்கிற காசு அப்படியே கொண்டு கொடுப்பேன், ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. ஏன் அந்த அக்கா ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே சரின்றார். நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கிடையாது. சாடிக்கு ஏத்த மூடி. ஒருவேளை நம்ம அப்படி இருந்தாலும் இருப்போம் போல, நமக்கு ஏற்ற மாதிரி உன்னை கொண்டு இங்கே விட்டுருக்கார். எனக்கு எப்படி அழகாக கொண்டு கொடுத்துருக்காரு பாருங்க. மடத்து குளத்தில் தியானத்துக்கு விட்டுருக்காரு. பிரைஸ் தி லார்ட். இதே திடீர்னு